கூட இருக்கிற சொத்து மட்டும்தான், பணம் மட்டும்தான் எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியுது. மனுஷால் யாருக்குமே தெரியல. அந்த மனுஷாலன்றது அவங்களுக்கு உணர்வோடு கலந்தது பணம் கிடையாது அப்படின்றது புரிய வச்சுருக்காங்க. படம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இது படம் இல்லை, ஒரு பெண்களோட வாழ்க்கை. நம்மளையும் மீறி கடைசியில் ராதிகாவுக்கு ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வரும்போது கடவுளே ராதிகாவை காப்பாற்று அப்படின்னு தான் நினைக்க தோணுச்சு தவிர இது படம் இல்லை. பெண்களோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு ராதிகா சொல்லியிருக்காங்க. கரெக்டு, 100% கரெக்ட். ஆமாம், நிச்சயமாக பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் வேணும். இது மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சிவகார்த்திகேயனுக்கு மிகவும் 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 அதாவது அவருக்கு இன்னும் நிறைய ஆயுட்காலம் அவங்களுக்கு நிறைய வரணும் அவங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிறைய படங்கள் இருந்தால் தான் விழிப்புணர்வு நம்ம மக்களுக்கு கிடைக்கும். கூட இருக்கிற சொத்து மட்டும்தான், பணம் மட்டும்தான் எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியுது. மனுஷால் யாருக்குமே தெரியல. அந்த மனுஷாலன்றது அவங்களுக்கு உணர்வோடு கலந்தது பணம் கிடையாது அப்படின்றது புரிய வச்சுருக்காங்க. உண்மையாகவே இந்த மாதிரி கடவுள் அனுகிரகத்தோடு அவர் இன்னும் அவரோட குடும்பம் எல்லாரும் இந்த யூனிட்டில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே சிறந்த பெரிய பெரிய பாராட்டுகள். உலகம் முழுதும் இந்த மெசேஜை பார்க்கணும். ரொம்ப அருமையாக இருந்தது. இதுதான் என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட் டைம், இந்த ஃபஸ்ட் டே பார்க்குறேன். அது என்னோடய லைஃப்பில் எனக்கு ஒரு எனக்கு தெரியாது எப்படி இருக்குன்றதெல்லாம். ஆனால் நான் டிசைட் பண்ணேன் இது போகணுன்றது. ஆனால் நான் என்னோட ஆம்பிஷனும் சரி, என்னோட விஷனும் சரி கரெக்டாக கோஇன்சிடென்ஸ் ஆச்சு. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் லிட்டில் பிட் ஸ்லோவாக இருந்தாலும் செகண்ட் ஆஃப் சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ் வாவ், டிடன்ட் எக்ஸ்பெக்ட். ஆக்சுவலி அழுவோம் அப்படிலாம் ஃபீல் பண்ணோம், பட் எதுவுமே இல்லை. செம்ம ஜாலியாக. ஆக்சுவலி ஒரு படம் வரும்போது எண்டில் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கும், பட் இதில் அழுவே இல்லை. செம்ம ஜாலியாக இருந்தது மூவி. எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். தேங்க்யூ. சூப்பர், நைஸ். ஒரு லேடிஸ் எப்படி தனியாக இருக்கணும் அதோட இது நல்லா எடுத்திருக்காங்க. செம்ம நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. ஒரு லேடிஸ் எப்படி தனியாக இருந்து சமாளிக்கலாம் ஃபேமிலியாக. ஒரு ஜென்ஸை நம்பி நம்ம இருக்கக்கூடாது எப்பவுமே. நம்மளே தனியாக நம்ம சம்பாரித்து எல்லாம் பண்ணிக்கணும். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் நல்லா பாருங்கள். ஒரு லேடிஸ்க்கு எல்லாருக்கும் இதுவாக இருக்கும். ஒரு எப்படி சொல்ல, யாரையும் எதிர்பார்க்காம நம்ம சொந்த காலம் நம்ம இருக்கலாம். ஒரு ஜென்ஸை நம்பி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்கு சார். தேங்க்யூ சார். ரொம்ப அருமையான படம். எல்லா பெண்களும் இதை முன்னுதாரணமாக எடுத்துக்கணும். ரொம்ப எக்ஸலண்ட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். சிவகார்த்திகேயனுக்கு வாழ்நாளில் ரொம்ப வெற்றி நிறைய இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. A1 சூப்பர் படம். ரொம்ப நல்லா இருந்தது. ராதிகா மேம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்காக பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் எதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லாவே இருந்தது. நல்லா இருந்தது படம். ரொம்ப நல்லாவே இருந்தது. பாசிட்டிவ் வைப்ரேஷன். அதாவது எல்லாருமே உழைக்கணும்னு நினைக்கிற சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக எல்லாருமே உழைப்போம். எல்லா விஷயங்களும் நடக்கும். எல்லாருமே ஒரு விஷயத்த ஒன்றா திங்க் பண்ணோம்னா சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதில் இருக்குது. எல்லாருமே நினைக்கணும். ஒருத்தர் மட்டும் நினச்சா போகுது. ஒரு ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அதனால தான் அவங்க உழைக்கிறாங்க. அது மாதிரி ராதிகாவோட நடிப்பு சூப்பர். உண்மையிலேங்க ராதிகா சரியாக ஆக்ட் பண்ணிட்டாங்க. அந்த கேரக்டர் ராதிகாவை தவிர வேறு யாராலையும் பண்ணவே முடியாது. ராதிகா சரியான ஆக்ஷன் படத்தில். அவங்க தான் மெயின். உண்மையிலேயே நான் ஒன்று சொல்லணும். எனக்கு 2 பெண் குழந்தைங்க. அவங்க சொன்ன மெசேஜை நான் இந்த பூமியிலேருந்து போனதுக்கப்புறம் என் குழந்தைங்களுக்கு இந்த மெசேஜை தான் நான் சொல்லிட்டு போவேன். ஒரு பொண்ணு எப்படி வாழணும், எப்படி குடும்பத்தில் எல்லா விஷயத்தையும் கட்டி காப்பாற்றி அந்த என்ன சொல்கிறது, அந்த மணிங்கிற விஷயம் மெயினாக அதை எப்படி கை ஆண்டாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற மதிப்பு மரியாதை. உண்மையிலேயே எங்கள் அப்பா இப்போ இல்லை, என் கூட தவறி போயிட்டாரு. பட் ஆனால் நான் ரியலைஸ் பண்ணுறேன் ஒரு 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 பொண்ணுக்கு உண்டான ஒரு விஷயத்த எங்கள் அப்பா எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துட்டு போனாரோ இன்றைக்கி அந்த படம் மூலயமா தெரிஞ்சிருக்காங்க. இப்போ என் பொண்ணு சொல்கிறா இது கஷ்டம் அப்படிங்கிறா. உண்மையிலே என் பொண்ணு கற்றுக்கணும். ஒவ்வொரு பொண்ணும் கற்றுக்கணும். ஆட்ஸ் ஆஃப் டு தட்
அந்த டேரக்டரு சிவகார்த்திகேயன் சார், ராதிகா மேம் மெயினாக அவங்கள சொல்லி ஆகணும். ரொம்ப 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 மன நிறைவாக நான் இந்த இடத்த விட்டு போகிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. விழுந்து விழுந்து சிரித்தோம், கை தட்டி சிரித்தோம். வேறு லெவல். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொண்ணாக பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்பட்டு இந்த இடத்த விட்டு நான் போகிறேன். படம் சூப்பராக இருக்குது சார். பேருக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது படம். நல்ல மெசேஜ், அருமையாக இருக்குது. நல்லா இருந்துச்சு, எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியில் எல்லாரும் பார்க்கலாம். இந்த ஜெனரேஷன் பிடிக்குமா படம்? புரியல. இந்த ஜெனரேஷன் பிடிக்குமா? ஜென்ரேஷன் கொஞ்சம் கஷ்டம்தான். எடுமா படம் நல்லா இருக்குது சார் படம். கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். நல்ல ஃபேமிலி சப்ஜெக்டா? கண்டிப்பாக. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபேமிலி சப்ஜெக்ட்லாம். ஆமாம், 3 hours கொஞ்சம் ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கணும். நல்லா ஃபேமிலி ஓரியன்டாக இருக்குது. எமோஷன், காமெடி எல்லாமே இருக்குது. மெசேஜ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது சார். உமன்ஸ்க்கு கண்டிப்பாக பார்க்கணும். இந்த காலத்து பசங்களுக்கு தேவையான படம். ஆமாம், கண்டிப்பாக தேவை தான். பெண்கள் வந்து எப்படி சேமித்து வைக்கணும், இப்போ ரொம்ப செலவு பண்ணுறதுலாம் அதிகமாக இருக்கு இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நல்ல மெசேஜாக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கணும். காமெடியாக இருக்கலாம். ஏன்னா பசங்க வந்து பேரண்ட்ஸ் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் எல்லாமே இருக்குது. காமெடியாகவும் இருக்குது, மெசேஜும் இருக்குது. நல்லா இருக்குது, பார்க்கலாம். நல்லா இருக்காதுன்னு தான் பார்த்தேன். நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா இருக்குது. படம் ரியலி சூப்பராக இருந்துச்சு. கேர்ள்ஸ் அண்ட் உமன்ஸ் எல்லாம் மஸ்ட் வாட்ச் படமாக. ஒரு ஃபன், என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஒரு மாரல் மெசேஜஸ் இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. காமெடி இருக்குது, நம்ம சூப்பராக என்டர்டெயின் பண்ணலாம். என்டர்டெயின் தாண்டி ஒரு மாரல், எமோஷ்னல் எல்லாமே இருக்குது இந்த படத்தில். எல்லாருமே நம்ம என்ஜாய் பண்ணலாம். ராதிகா மேம் ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. ரியலி அவங்க நெயில்ட் இட். ஏன்னா அவங்க அந்த ராதிகா மேமா இது வரைக்கும் நம்ம பார்க்காத மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. மியூசிக் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மூவிஸ்லேயே ஃபுல் சாங் அந்த மூவியோட மர்ஜ் ஆகி நல்லா இருந்துச்சு. எப்படி இருக்கு படம்? உண்மையிலே சூப்பராக இருக்கலாம். இப்போதைக்கு இப்போ பார்க்க வேண்டிய படம் தானே அது. முதியோர் இல்லத்தில் சேர்க்காம பார்க்க வேண்டிய படம் அது. நல்லா இருக்குது, பார்க்கலாம். காமெடி ரொம்ப ஃபீலிங் இல்லாமல் நல்லா பார்க்கலாம். பெரியவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றாங்க. நம்ம பின்னாடி அதான் சொல்லுவாங்க, பழுத்தோலைக்கு கொடுத்தோலைன்னுவாங்கல்ல, அது அது டாபிக். சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குது. தமிழ் படத்தில் பெஸ்ட்டாக இருக்குது. இப்போதைக்கு பார்க்கலாம், நல்லா இருக்குது. சூப்பர் சூப்பர் ஃபேமிலி சப்ஜெக்ட், நல்லா பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. எல்லாருக்குமே, எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுமே பார்க்க வேண்டிய படம் இது. நல்லா இருக்கு சார். இது நிச்சயமாக அது ராதியாவோட படம் இல்லை சார். ஆக்சுவலாக வந்து சுருக்கு பை வந்து பவுனு தாயாக வாழ்ந்துருக்காங்க சார். ஃபேமிலி ஓரியன்ட் பிக்சர், எக்ஸலண்ட்டு பிளாட் சார். டேரக்டருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுது சார். சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படம் நிச்சயமாக வந்து அவங்களுடைய ராதிகாவுடைய கேரியர்லேயே வந்து ஒரு மணி மகுடம் சார். இது அநேகமாக நேஷனல் அவார்டுக்கு 100% ரெக்கமெண்ட் பண்ணலாம் சார். அந்த அளவுக்கு அருமையான படம் சார். அருமையான பிளாட் சார். அது ஃபேமிலி சப்ஜெக்ட் சூப்பராக போட்டிருக்காங்க. எல்லாருமே ராதிகாவே அந்த பவுனு தாயே வாழ்ந்துருக்காங்க. தேங்க்யூ சார். நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பராக இருந்தது படம். கிளைமேக்ஸ் செம்மையாக இருந்தது. மேம் நல்லா நடிச்சிருந்தாங்க. நல்லா இருந்தது. வந்து பாருங்க, கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து பாருங்க. நல்லா. ஆமாம், சூப்பராக இருந்தது. நேச்சுரலான சீனு, நல்ல கதை, நல்லா எடுத்துருக்காங்க. சூப்பராக அருமையாக இருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ. எமோஷனல் நல்லா சூப்பராக இருக்குது ப்ரோ. சார் சொல்லுங்க. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்குது. பார்க்க வேண்டிய படம். எல்லோரும் ஃபேமிலியோடு பார்க்கலாம்.